ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என் பையனுக்கு உன் பொண்ணை கட்டி கொடுன்னு உங்க அண்ணன் தான் வந்து கெஞ்சினாரு. எங்க சித்தப்பாரு பெருந்தன்மையா ஒத்துக்கிட்டாரியா? அந்த நன்றி கடன்லாம் இருக்காடா உங்களுக்கு? கொஞ்சம் நிறுத்துறீங்களா? தயவு செஞ்சு விடுங்க. ஒரு 2 நிமிஷம் எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. அன்பு, நீ என்ன அன்பு இவங்க எல்லாம் கெஞ்சிட்டு இருக்க? அம்மாச்சி, நான் உங்களை அப்படி கூப்பிடலாமான்னு எனக்கு தெரியல. எனக்கு இப்ப யாருமே இல்ல அம்மாச்சி. எனக்கு அப்படியே பயமா இருக்கு அம்மாச்சி. அப்பாவுக்கு சுயநலம் இல்லாம ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. பிரெயின் டெட் ஆயிடுச்சான். திரும்ப வருவாரான்னு தெரியல. வென்டிலேட்டர்ல இருக்காரு. என் அக்காவும் ஜெயில இருக்கா. எப்ப வருவான்னு தெரியல. இல்ல வருவாளானே தெரியல. அவ பண்ண தப்புக்கு அவ உள்ளதான் இருக்க போறாளான்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு பயமா இருக்கு. எங்க அக்கா நல்லவளா கெட்டவளா இதெல்லாம் தாண்டி அவ எனக்கு அம்மா. சின்ன வயசுல இருந்து அவதான் என்ன வளர்த்தா. என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டுதான் இந்த மாதிரி தெரியாம தப்பு பண்ணிட்டா. அம்மாச்சி, நான் இங்க வந்தது பிரச்சனை பண்ணவோ சண்டை போடவோ இல்ல. எனக்கு அதெல்லாம் பண்ண தெரியாது. எங்க அக்கா எனக்கு வெளியே வரணும். மாமா கிட்ட சொல்லி ஒரே ஒரு ஹெல்ப் பண்ண சொல்லுங்க அம்மாச்சி. எங்க அக்காவை மட்டும் எப்படியாச்சும் வெளியே கொண்டு வர சொல்லுங்க. எங்க கிட்ட பணம் சொத்து எல்லாமே இருக்கு. அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அக்காவுக்கு அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும். இப்ப 2 பேருமே இல்ல. யார்கிட்ட போய் பேசுறதுன்னு தெரியல அம்மாச்சி. நீங்க பெரிய மாமா கிட்ட சொல்லி உதவி பண்ண சொல்லுங்க அம்மாச்சி. உங்களை கெஞ்சி கேக்குறேன். மா, நீ சின்ன பொண்ணுமா, உனக்கு நிறைய விஷயம் புரியல. டே முல்ல, நீங்க இருக்கும்போது வாய்க்கிழிய பேசுவல்ல, போய் ஏதாவது புது வக்கீல பாடுறா. எங்க அண்ணனை வெளியில கொண்டு வந்து உங்க டெல்லி வக்கீல் தானே, போய் அவர்கிட்ட பேசுறது தானே. மா, இனிமே இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் உனக்கு ஒன்றும் இல்லைம்மா. தயவு செஞ்சு இங்க தேடி வராத. ஞானம், அவசரப்பட்டு எதுவும் சொல்லிடாத. அவ அக்கா பண்ணதுக்கு இவ என்ன செய்வா? பாவம் சின்ன பொண்ணு. மா, அதுக்கு என்னம்மா செய்ய சொல்ற நீ? ஞானமாமா, என்னம்மா? ஒரு நிமிஷம். கதிரையா, இங்க வாங்கல. ஒரு நிமிஷம் வாங்கல. ஒரு நிமிஷம் வாங்கல. என்ன பேச வேண்டியிருக்கு? நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. ஒரு நிமிஷம் வாங்க. வாங்க வாங்க. ஞானமாமா, நீங்களும் வாங்கல. வந்து நின்னா என்ன அர்த்தம்? எது கூப்பிட்ட? இருங்க, அறிவுக்கு ஃபோன் போட்டு தரேன், கொஞ்சம் பேசுங்க. அது அறிவுக்கா? யோ, அறிவு இருக்கா உனக்கு? பேசின எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சு மறுபடியும் என்ன மிரட்டலான்னு பார்க்குறீங்களா? அது வேலை இல்லை பாய. அதுக்கு தானே அறிவை நீங்கள் மொத்தமாக கோத்து விட்டீங்க. இப்போ ஜெயிலில் கிடந்து கஷ்டப்படுதில்ல. இப்போ கூட அது நினச்சதுன்னு வச்சுக்கோங்க, உங்களை பற்றிலாம் சொல்லி கோத்து விட முடியும். அப்படி அது செய்யாமல் இருக்குன்னா அதுக்கு ரொம்ப பெரிய மனசு. ஒரு வார்த்தை அது கூட பேச முடியாதா சொல்லுங்கள்? அதெல்லாம் ஒன்றும் முடியாது. சரிப்பா, ஜெயிலுக்குள்ள தானே இருக்கா, எப்படி பேசுறது? ஏன் உங்கள் அண்ணன்ட்ட பேசல? இதுக்கு முன்னாடி உங்கள் அண்ணன் ஜெயிலில் இருந்தபோது நீங்களாம் அடிக்கடி பேசுனீங்களே. யாரால? எங்கள் சித்தப்பாரோட செல்வாக்குனால தானே.
இப்போ உள்ளே இருக்காளே அறிவு அவர் பொண்ணு தானே, செல்வாக்கு இருந்தால் எல்லாம் பேசும். சரி போடு பேசுவோம். ஹலோ சார், அறிவுக்கிட்ட கொஞ்சம் கொடுங்களேன். சொல்லு. அறிவு, ஒரு நிமிஷம். குணசேகரன் மாமா வீட்டுக்கு வந்தேன். கதிரும் ஞான மாமாவும் இருக்காங்க. கொஞ்சம் கோவப்படாமல் பொறுமையாக பேச. இந்தாங்க பேசுங்க. ஹலோ. என்ன கதிரு, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டு எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? நான் இப்ப எங்க இருந்து பேசுறேன்னு தெரியுதா? எங்க அப்பா உங்க அண்ணன் மேல கரிசனப்பட்டு வெளியில எடுத்தான்ல, அதே ஜெயில இருந்தும் பேசுறேன். 1 மாசம் ரிமைண்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமும் வெளியில வர முடியுமான்னு தெரியல. இந்தாரு கதிரு, நீங்க எனக்கு என்ன செஞ்சாலும் என் தங்கச்சி உங்க மேல மரியாதை வச்சிருக்கா. இப்ப அங்க அவளும் முல்லையும் வந்து நிக்கிறது கூட பிரச்சனை பண்றதுக்காக இல்ல, அவளுக்கு என் மேல இருக்க பாசத்தினாலையும் என்ன வெளியில எடுத்துட்டோங்கிற தவிப்புலையும் தான் அந்த புள்ள அங்க வந்து நிக்குது. நான் வேண்டான்னு மட்டும் சொல்லி பார்த்தேன். ஆனா கேட்காம உன் வீட்டு வாசல்ல வந்து நின்று எனக்கு ஃபோன் அடிச்சாங்க. அப்பவும் வேண்டான்னு தான் சொன்னேன், ஆனா கேட்கல. என்னடா? ஹலோ முல்லை, எதுக்குடா உள்ள கூட்டிட்டு போன? நான் வேண்டான்னு சொன்னேன்ல, பேசாம வந்திருக்க வேண்டியதானே. எதுக்குடா போன? அறிவு, நான் சொல்லி பார்த்தேன், ஆனால் அன்பு கேட்க மாட்டேன்ருச்சு. இந்தாரு, என் புள்ள போய் அவங்க வீட்டு வாசல்ல நின்று பிச்சை கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. நீ உடனே கூட்டிட்டு கிளம்பு போ. இந்தாரு, உன்னால முடிஞ்சா நீ வக்கீல கூட்டிட்டு வா, இல்லைன்னா நான் இங்கே கடந்து சாவறேன். என் புள்ள அங்க கூட்டிட்டு போய் கஷ்டப்படுத்தாத, கூட்டிட்டு கிளம்புடா. சரி அறிவு.